ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம டீக்குக்கு ஒரு ஒன் ஷாட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி சப்போர்ட்ஸ்டா. ஃபைனலி 2K ரீச் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் இதுக்கு டிசர்வான்னு தெரியல. இந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் அண்ட் மோட்டிவேஷன் ஒரு பர்சன். அவங்க இல்லைன்னா நான் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். அண்ட் அவங்களுக்கு நான் இந்த ப்ளேஸில் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இன்றைக்குமே என் ஹார்ட்டில் ரிமூவ் பண்ண முடியாத ஒரு ஸ்பெஷல் பர்சன் அவங்க. அண்ட் நீங்களும் எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ எம் ஸோ லக்கி ஃபார் டஸ். எனக்கு நிறைய பேசணும், பட் இந்த இடத்துல என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோவா. பிகாஸ் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இந்த ஹாப்பினஸோட ஹாப்பி ஸ்டோரியை பார்க்கலாம். அண்ட் என்னோடய டெலி சேனல் லிங்க்கு, ஐஜி லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஜிசி லிங்க் கூட இருக்குது. ஸோ அதில் பேசணுன்னு நினைக்கிறவங்க ஜாயின் ஆகி பேசலாம். என் கூட ஃபேமிலியில் மிங்கிள் ஆகணும்னு நினைக்கிறவங்க அதில் ஜாயின் ஆகிக்கோங்க. அப்புறம் புதுசாக பார்க்குற மெம்பர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் ஸ்டோரிஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வரும். ஓகேடா, இப்போ ரொம்ப பேசாமல் அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலைன்னா நான் ரெகுலர் கண்டென்ட்ஸ் எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஸோ எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நான் வீடியோஸ் போட மாட்டேன். இதையும் சொல்லிடுறேன். ஸ்டோரி டைட்டில் நீங்கள் பார்த்துருந்துப்பீங்க, மை பொசசிவ் ஹாபி. இதில் டாப் யாருன்னு பார்த்தா நம்ம டீ தான். இப்போது டைரெக்டாக எந்த வித இன்ட்ரோ இல்லாமல் அப்படி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தா ஒரு பிளாக் காரு அப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஒரு வீட்டுக்கிட்ட அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. அந்த வீடு பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு நார்மல் லுக்கில் இருக்குது. அது ஒரு வில்லேஜ் சைடு அந்த மாதிரி. அந்த காருக்குள்ளேருந்து ஒரு பர்சன் தான் அப்படியே அவரோட காலெடுத்து கீழே வைக்கிறாரு. அப்படி செம்ம மாதம் என்ட்ரி கொடுக்குறாரு. பிளாக் ஷர்ட் போட்டிருக்காரு, ஐஸில் கூலிங் கிளாஸ்லாம் போட்டிருக்காரு. அப்படியே இறங்கி சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்க்கறதுக்கே செம்ம ஆட்டிடியூடாக கெத்தாக இருக்கார். ஸோ நீங்கள் அது யாருன்னு கெஸ் பண்ணியிருந்துப்பீங்க, நம்ம டயாங் தான் இப்போது அங்கேருந்து நடந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பர்சன் தான் அப்படி ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு வராங்க வெளில. வாங்க மாப்பிள்ள, என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க, நல்லா இருக்கீங்களா, சீக்கிரம் உள்ளே வாங்க அப்படின்ட்டு கூப்பிட, இப்போ டயாங் தான் அவ்வளோ சைலண்ட்டாக எதுவுமே பேசாமல் அப்படியே உள்ளே போகிறாரு. போயிட்டு அங்கே ஒரு சேர் இருக்குது, அந்த சேரில் தான் அப்படியே சிட் பண்ணிக்கிறாரு. என்ன ஏதாச்சும் குடிக்கிறீங்களா, டீ காஃபி? இல்லை பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் வேணும். குக்கிங்க? அவன் தோ கூப்பிட்டுட்டு வரேன் இருங்க அப்படின்ற மாதிரியே ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அந்த சைடு அப்படியே கட் பண்ணி வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா அங்கே ஒரு மோட்டார் செட் மாதிரி இருக்குது. அங்கேருந்து தண்ணி அவ்வளோ அழகாக ஓடிட்டுருக்கு. அதில் அப்படியே ஒரு பர்சன் தான் அவ்வளோ அழகாக குளிச்சிட்ருக்காங்க, ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ எவ்வளோ நல்லா இருக்குது, இப்படி யாருமே இல்லாமல் தனியாக இங்கே குளிக்கிறது. ஐயோ ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு அப்படி க்யூட்டாக குளிச்சிட்ருக்காங்க. அந்த பர்சன் அப்படி குளித்து முடிச்சுட்டு எழுந்து ட்ரெஸ் தான் வியர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாமா வேற என்ன கூட்டிகிட்டு போக வரேன்னு சொன்னார், வந்துருப்பாரா அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி பார்க்குறாரு. ஏய் ஜங்குக்கா, என்ன பண்ணிகிட்ருக்க, சீக்கிரம் வா. என்னம்மா, ஏன் இப்படி ஓடி வரீங்க? ஐயோ மாப்பிள்ளை வந்திருக்காரு, ஒன்று தான் கூப்பிட்டாரு, சீக்கிரம் வா கிளம்பு சீக்கிரம். மாமா வந்துட்டாரா, நிஜமாவா? ஆமாம், நான் என்ன பொய்யா சொல்கிறேன், சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே ஓடி வராரு. அவ்வளோ க்யூட்டாக அப்படியே வீட்டுக்குள்ளே பார்க்குறாரு. அங்கே சேரில் டயாங் தான் அப்படியே சிட் பண்ணியிருக்காரு.
நம்ம ஜங்குக்கு டயாங்கை பார்த்ததுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம டயாங் அங்கே உட்காந்துட்டு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்குக்கு அப்படியே பார்த்து சிரிச்சிட்டே அவரோட ட்ரெஸ்ஸு திங்ஸு எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக வேகமாக போகிறாரு. ஐயோ, நான் அப்போவே நினச்சேன் மாமா வருவாருன்னு, அதே மாதிரி வந்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ரெடி ஆகிட்டுருக்காரு. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான் அப்படியே டயாங்கிட்ட போயிட்டு, மாப்பிள்ளை ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? வீட்டுக்கு வந்து தண்ணி கூட குடிக்கல, அதான் ஆ அது வந்து அது இல்லாத எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதான் இவனையும் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். சரிங்க மாப்பிள்ளை, இருங்க நான் உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக கிச்சனுக்கு தான் போகிறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் தான் அவரோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு அப்படியே க்யூட்டாக சமத்து பிள்ளையாக நடந்து வராரு. டயாங் அப்படியே பார்க்குறாரு. அப்படியே 2 பேருக்கும் அங்கே அவ்வளோ அழகாக ஐ கான்டாக்ட் போகுது. ஜங்குக்கும் அப்படி டயாங்கை பார்த்துட்டு அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணுறாரு. டயாங் அப்படி ஜங்குக்கு மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. இப்போது சடனாக ஜங்குக்கு அம்மா தான் அப்படியே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு டயாங்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போது டயாங் தான் அப்படியே அந்த காஃபியை வாங்கி குடிக்கிறாரு. இப்போ இன்னொரு பர்சன் அப்படியே வராங்க. வாங்க மாப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். இவன் ஏதாச்சும் உங்களை தொல்லை பண்ணனா என்கிட்ட உடனே ஃபோன் அடித்து சொல்லுங்கள். அப்பா, நான் என்ன தொல்லை பண்ண போகிறேன்? அதெல்லாம் இல்லை அங்கிள், அவன் என்ன பண்ண போகிறான், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ டயாங் தான் அப்படியே காஃபி குடித்து முடிச்சுட்டு, என்ன போகலாமா? போகலாம். அம்மா அப்பா, நான் போயிட்டு வரேன். அடிக்கடி ஃபோன் பண்ணு சரியா? சரிப்பா. நல்லா சாப்பிடு, உடம்ப பார்த்துக்கோ, ஃபோன் பண்ணணும் கண்டிப்பாக சரியா? சரிம்மா. இப்போது அப்படியே 2 பேரும் தான் எழுந்து வெளில போகிறாங்க. டயாங் தான் இப்போது ஃபாஸ்ட்டாக போயிட்டு காரில் சிட் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் பொறுமையாக எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு காரில் தான் உட்காந்துக்கிறாரு. டயாங் தான் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. அப்படியே கார் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஜங்குக் வந்துட்டு அப்படியே முட்டுக்கொன்னு வச்சுட்டு முழிச்சு பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சிட் பண்ணியிருக்காரு. ஜங்குக் வந்துட்டு ஒரு வில்லேஜ் பாய், டயாங் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர். ஸோ 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிட்டு, பட் ப்ராப்பராக இல்லை. ப்ராப்பரானா வீடியோ காலில் ஒரு மேரேஜ். ஸோ ரொம்ப ஒரு ஹாஃப் பீரியட் டைமில் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கு. 2 பேருக்கும் பெருசாக எதுவும் நடந்துக்கல. டயாங் வந்துட்டு வெளில எல்லாத்தையுமே அவ்வளோ கோல்டு, அவ்வளோ ரூடு ப்ரொஃபஸருன்றனால. பட் ஜங்குக்கிட்ட மட்டும் ரொம்ப சாஃப்டாக இருப்பார், அவ்வளோவா திட்டக்கூட மாட்டார். பட் பொசசிவ் நிறையவே இருக்குது. ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படி ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இங்கே நம்ம ஜங்குக் தான் அப்படியே காரில் சிட் பண்ணிவிட்டு டயாங்க வச்சுக்கணும் வாங்காமல் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. டயாங் வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஐஸ் ஃபுல்லாக அப்படியே நம்ம டயாங் மேலே மட்டும்தான் இருக்குது. என்ன அப்படி பார்த்துட்ருக்க? அது வந்து எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதில்ல, கார் ட்ரைவ் பண்ண முடியல. நான் பார்க்குறதால உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதா? ஏன் அப்படி? நான் உங்களை தானே பார்க்குறேன், அதனால எப்படி டிஸ்டர்ப் ஆகும்? இவன்கிட்ட சொல்லி அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி தான் வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகுறாங்க. ஸோ ஜங்குக் ஃபாஸ்ட்டாக காரை விட்டு வெளில இறங்கி அவரோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே குடுன்னு ஓடுறாரு. அப்பா, ஃபைனலி இங்கே வந்தாச்சு, எனக்கு அங்கே இருக்கிறத விட இங்கே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஓடுறாரு வீட்டுக்குள்ளே. ஸோ டயாங்கும் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு பொறுமையாக நடந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு.
அங்கே நம்ம ஜங்குக் தான் சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ சடனாக டயாங் தான் அப்படியே போயிட்டு ஜங்குக்கோட ஹேண்டை தான் பிடிக்கிறாரு. என்ன என்ன மாமா? எங்க பாரு, நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்குல்ல? ஆமாம் இருக்கு. அங்கே போனதும் இந்த மாதிரி மாமாலாம் கூப்பிடக்கூடாது. என்ன கூப்பிடக்கூடாதா? ஏன் கூப்பிடக்கூடாது? காலேஜில் நீ எனக்கு ஸ்டூடெண்ட், நான் உனக்கு ப்ரொஃபஸர், அவ்வளோதான். இந்த ரிலேஷன் தாண்டி வேறு எதுவும் இருக்கக்கூடாது. உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆகிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நீ இதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இல்லை முடியாது, நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு மாமான்னு கூப்பிட்டு பழகிடுச்சு, நான் எப்படி ப்ரொஃபஸர்னு கூப்பிடுறது? அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக கேட்குறாரு. டயாங் தான் இப்போ அப்படியே போயிட்டு ஜங்குக்கோட லிப்ஸில் பச்சைக்குன்னு ஒரு கிஸ் கொடுத்துட்றாரு. இங்கே பாரு, உன் மாமா சொன்னா கேட்பியா மாட்டியா? அதை அதை வந்து கேட்பேன். அப்படின்னா நாளைக்கு நான் சொன்னதை ஃபாலோ பண்ணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு டயாங் பாட்டுக்கு அப்படியே போகிறாரு. ஜங்குக்கு இங்கே எதுவுமே புரியல. இப்போ அப்படியே போகிற டயாங்கே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு நிற்கிறாரு. என்ன பண்ணார் இப்போ இவர்? இது ட்ரீமா இல்லை ரியலா? ஐயோ வலிக்குது. அப்போது ரியல் தானா? இவர் இப்படிலாம் பண்ண மாட்டார் என்கிட்ட அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ 2 பேருமே சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ண போகிறாங்க. ஜங்குக் தான் அப்படியே பெட்டில் க்யூட்டாக சிட் பண்ணியிருக்காரு. டயாங் வந்துட்டு கால் பேசிட்டு பொறுமையாக அப்படியே ஏறி ரூமுக்கு தான் வராரு. அங்கே நம்ம ஜங்குக் தான் அவ்வளோ க்யூட்டாக அப்படியே சிட் பண்ணியிருக்காரு. அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு இப்போ டயாங் தான் போயிட்டு பார்க்குறாரு. ஏன்னா தூங்கலையா நீ? தூங்கணும், ஆனால் தூக்கம் வரலை. ஏன் தூக்கம் வரல? தெரியலையே. இப்போ அப்படியே டயாங் தான் போயிட்டு அவரோட மொபைல் எடுத்து வச்சுட்டு பெட்டில் தான் அப்படியே படுக்கிறாரு. லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு. சடனாக ஜங்குக்கு பிடிச்சி அப்படியே இழுத்து அவரோட செஸ்ட்டில் தான் படுக்க வச்சுக்கிறாரு. அப்படியே ஹெட்டை டேப் பண்ணி கொடுத்துட்டு நல்லா தூங்கு, தூக்கம் வரும் இப்போது. இப்படி படுக்க வச்சுக்கிட்டா நான் எப்படி தூங்குறது? ஐயோ, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாமாவும் இப்படி பண்ணுறானே அப்படின்ற மாதிரி அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு எதுவுமே சொல்ல முடியல. ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. அது டயாங்க்கும் தெரியுது. ஜங்குக் தான் டயாங்கோட செஸ்ட்டில் படுத்துட்டு ஸ்லீப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. 2 பேருக்குமே அந்த டே அப்படியே போகுது அவ்வளோ ஸ்மூத்தாக. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டயாங் தான் அப்படியே அவரோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அங்கே ஜங்குக் அவ்வளோ அழகாக டயாங்கோட செஸ்ட்டில் படுத்து ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோ க்யூட்டாக டயாங்க்கு அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கோட ஹெட்டை டேப் பண்ணி கொடுத்துட்டு அவர் அப்படியே பெட்டில் தான் லைட்டாக வச்சுட்டு எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் டயாங் வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு டவல் எடுத்து வியர் பண்ணிவிட்டு வராரு. இப்போ தான் ஜங்குக் வந்துட்டு வேக்கப் ஆகுறாரு. அப்படியே எழுந்து உட்காந்து அவரோட ஐஸெல்லாம் ரப் பண்ணிட்டு பார்க்குறாரு. என்ன இது? ஐயோ, காலையிலே இப்படி ஒரு வியூவா அப்படின்ற மாதிரி அவரோட ஐஸை ரப் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தா அங்கே டயாங் தான் வெட் ஹேரோட அப்படியே ஒரு டவல் வியர் பண்ணிவிட்டு செம்ம அழகாக இருக்கார். அவரோட பாடிலாம் அப்படியே ரிவீல் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே கல்ப் பண்ணிட்டு பார்க்குறாரு. கடவுளே, என்ன இது? இல்லை ஜங்குக்கா, நீ ஃபஸ்ட்டு படிக்கணும், இப்படிலாம் பார்க்கக்கூடாது, எழுந்து போ அப்படின்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக எழுந்துச்சு அப்படியே வாஷ்ரூம்குள்ளே ஓடிடுறாரு.
அப்படியே ஆஃப்டர் மினிட்ஸில் ஜங்குக்கும் ரெடி ஆகி வெளில வராரு. அங்கே நம்ம டயாங் தான் ஷர்ட் எடுத்து போட்டுட்ருக்காரு. இப்போ கரெக்டாக ஜங்குக்கு அவரோட மேட் தடுக்கி கீழே விழப்போக டயாங் அப்படியே அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓடி போய் அவரோட ஹேண்டை ஜங்குக் ஸ்டொமக் கிட்ட வச்சு அப்படியே பிடிக்கிறாரு. பார்த்து வர மாட்டியா? அது அது இல்லை, அது இது மேட்டு தடுக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே திரும்ப இழந்துக்கிறாரு ஜங்குக் தான். ஸோ 2 பேருக்குள்ள அந்த மார்னிங் அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக போகுது. இப்போ 2 பேருமே ரெடி ஆகிட்டு அப்படியே காருக்கு தான் போகிறாங்க. டயாங் தான் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. ஆஃப்டர் ஹார்ஸில் காலேஜ்க்கும் ரீச் ஆகுறாங்க. காலேஜ் கொஞ்சம் தூரம் தள்ளியே டயாங் காரை ஸ்டாப் பண்ணுறாரு. எங்கே பாரு குக்கி, நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன், இங்கேருந்து இறங்கி நடந்து போ, சரியா? ஈவினிங்கும் இதே பிளேஸ்க்கு வந்துடு, சரியா? சரி மா, சரி ப்ரொஃபஸர். சரி, பார்த்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங்கும் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு காலேஜ்குள்ளே போகிறாரு. ஜங்குக் பொறுமையாக நடந்து காலேஜ்குள்ளே என்டர் ஆகுறாரு. அங்கே ரொம்ப சைலண்டாக அப்படியே போயிட்டுருக்க பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸு, ஹே குக்கி. இப்போ ஜங்குக் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஹே ஜூலி, எப்படி இருக்க அப்படின்ட்டு ஓடி போயிட்டு ஜூலிக்கிட்ட தான் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. என்ன லீவ் விட்டாங்க, ஒரு மெசேஜ் இல்லை, ஃபோன் கால் இல்லை, எதுவும் இல்லை, ரொம்ப பிஸி ஆகிட்ட போல். அப்படிலாம் இல்லை, நான் ஊரில் இருந்தேன், அதான் இப்போ தான் வந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. ஆமாம், நீ எப்படி இருக்க? நான் சூப்பராக இருக்கேன். என்ன உன்கிட்ட பேசாமல் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? ஆமாம்மா, நானும் தான் மிஸ் பண்ணேன் எல்லாரையும். எங்கே ஜிமினா எங்கே? அவனா இங்கே தான் எங்கேயாச்சும் ப்ரொஃபஸர்கிட்ட நின்று திட்டு வாங்கிட்டுருப்பான். 2 பேருமே அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அங்கே ஒரு ப்ரொஃபஸர் தான் அப்படியே நின்றுட்டு, உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் கேம்பஸ்குள்ளே ஐடி கார்டு இல்லாமல் வராதன்னு. ஒரு டைம் சொன்னால் உனக்கு புரியாதா? என்ன ஜிம்னா எப்போ பாரு திட்டு வாங்கிட்டே இருக்கேன் என்கிட்ட. நானும் வந்ததுலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்டு செமஸ்டரும் இப்படி தான் பண்ணேன், இப்போவும் இப்படியே பண்ணிகிட்ருக்க. இன்னொரு வாட்டி இது மாதிரி பண்ண கண்டிப்பாக ஃபைன் கட்டுற மாதிரி தான் இருக்கும். சார் மன்னிச்சு விட்டுருங்க சார், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சார், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். எப்போ பாரு இதையே சொல்லிட்டுரு, தெரியாமல் பண்ணிட்டேன்னு. என்னமோ பண்ணி தொலை, இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி மாட்டினேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபஸர் செம்மையாக திட்டிட்டு போகிறாரு. ஓயா லூஸு, வந்துட்டான் இவன் என்னை திட்டுறதுக்கு. வேறு வேலை இல்லை, ஐடி கார்டு போட்டு தான் உள்ளே வரணுமா? தூக்கு கயிறு மாதிரி இருக்குது, இதை போய் கழுத்தில் மாட்டிட்டு நல்லாவா இருக்குது? சீனியர்னா கெத்தாக இருக்கு வேணா அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு நிற்கிறாரு. இப்போ சடனாக திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஜங்குக் தான் செம்மையாக முறைச்சிட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறாரு. ஐயோ வந்துட்டானா? ஏய் மச்சான், எப்பரா இருக்கு, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஓடி போகிறாரு. தள்ளி நில்லா, யாரா நீ, என்ன பண்ணிகிட்ருக்க நீங்கள்? ஏய் மச்சான், என்ன மச்சான், நம்மளாம் எப்படியா பழகணும்? எப்படி பழகணும்? நீ இன்னும் திருந்தவே இல்லைல்ல, ஃபர்ஸ்ட்டு செமஸ்டரில் பண்ண வேலையை இங்கேயும் பண்ணிகிட்ருக்க. என்ன ஜிம்னா நீ எப்போ பாரு ப்ரொஃபஸரை திட்டு வாங்குறதே உனக்கு வேலை. ஆமாம், என்ன பண்ணுறது, எனக்கு பழகி போச்சு, வேறு என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு. சரி, என்னமோ பண்ணி தொலை, வாங்க கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி 3 பேருமே இப்போ அப்படியே கிளாஸ்க்கு போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேனால் எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படியே சிரித்து ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே ஜங்குக், ஜோலி, ஜிமின் 3 பேருமே லாஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ அப்படியே டைமும் ஆகுது. ஏய் மச்சான், மச்சான் டைம் வர ஆகிட்டுருக்கு, ஒரு வேளை ப்ரொஃபஸர் இன்றைக்கி வர மாட்டாங்களா என்ன? ஹே அப்படிலாம் இருக்காது, லேட் ஆகும், வெயிட் பண்ணு, எவனாச்சும் வருவான்
அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. இப்போ சடனாக ஒரு பர்சன் அப்படியே அந்த கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டயாங் தான். அப்படியே அவரோட புக்கெலாம் எடுத்துகிட்டு செம்ம மாசாக கிளாஸ்க்குள்ளே வராரு. அவரை பார்த்துட்டு எல்லாரும் ஒரு மாதிரி வாயான்னு பொழுதுட்டு பார்க்குறாங்க. கேர்ள்ஸு பாய்ஸு எல்லாருமே. இந்த சைடு நம்ம ஜிமின் தான். ஏய் மச்சான், இந்த ப்ரொஃபஸர் பாரேன் எவ்வளோ அழகாக இருக்காரு. ரொம்ப வளையாத, தொடச்சிக்க அப்படின்ட்டு ஜூலி சொல்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக் தான். என்ன இது ஃபர்ஸ்ட் ஸ்டாரே இவரா? ஐயோ போச்சு போ, இவர்கிட்ட மட்டும் நான் திட்டு வாங்காமல் இருக்கணும். கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும். ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயந்துட்டு உட்காந்துருக்காரு. இப்போது அப்படியே நம்ம டயாங் தான். என்ன மனசுது, ஸ்டாஃப் ஒருத்தவங்க கிளாஸ்க்குள்ளே வராங்கன்னா உங்களுக்கெல்லாம் எழுந்து நிற்கணுன்ட்டு அறிவில்லை, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா? தானாக வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரூடாக பேச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படியே எழுந்து நின்று குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணுறாங்க. சொன்னதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணுங்கள். உங்களை வச்சுட்டு இந்த செமஸ்டர் நான் எப்படி தான் மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்தோடனே அப்படியே திட்டுறாரு. ஸோ எல்லாருக்கும் ஒரு மாதிரி அள்ளு விட்டுருது. அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இனிமேல் நான் தான் உங்களுக்கு கிளாஸ் இன்சார்ஜ் அண்ட் சப்ஜெக்ட் டீச்சர். என்கிட்ட என்ன டவுட்னாலும் கேட்கலாம். என்னோடய கிளாஸில் டிசிப்ளின் மஸ்ட்டாக இருக்கணும், இன்க்ளூடிங் இந்த கூட்டு சேர்ந்துட்டு இந்த பசங்க பொண்ணுங்க இப்படி அரட்டை அடிச்சுட்டு இது மாதிரிலாம் இருக்கிறத பார்த்தேன் அந்த அந்த பிளேஸ்லே, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு ரொம்ப ரகடா. ஐயோ என்ன இது, இந்த ப்ரொஃபஸர் இப்படி இருக்காரு, அழகாக இருக்காருன்னு பார்த்தா இவ்வளோ கோவப்படுறாரு. போச்சு போ, இன்றைக்கி நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முடிச்சிட்ருக்காங்க. ஓகே எல்லோரும் சிட் பண்ணுங்க. இப்போது எல்லோரும் ஒருத்தராக வந்து எனக்கு இன்ட்ரோ கொடுங்க. எனக்கு உங்கள் பேர் தெரியாது அப்படின்னு டயாங் சொல்ல அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுந்து போயிட்டு இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. டயாங் இப்போ அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் தான் அப்படியே பயந்துட்டு ஒரு மாதிரி சிட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜங்குக் வந்துட்டு சென்டராக சிட் பண்ணியிருக்காரு. ரைட் சைடில் வந்துட்டு ஜூலி, லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஜிமின் இந்த மாதிரி சிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே லாஸ்ட் டெஸ்கில் தான் சொல்கிறாங்க. ஜூலி எழுந்து அப்படியே அவளோட இன்ட்ரோ சொல்கிறா. அடுத்து ஜங்குக் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உன்னோட நேம்? என்னோட நேம் ஜங்குக் சார் அப்படின்னு அப்படியே செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. அடுத்து ஜிமின் தான். குட் மார்னிங் சார். நான் உன்ட்ட விஷ் பண்ண சொல்லி கேட்கல, செல்ஃப் இன்ட்ரோ பண்ண சொன்னேன். அதை தான் சார் நானும் பண்ண போகிறேன். என்னோட நேம் ஜிமினா சார். ஓ ஓகே. இப்போ அப்படியே எல்லோரும் எழுந்து இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அங்கே டயாங் தான் புக் எடுத்து அப்படியே லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ எல்லோரும் அப்படியே இன்க்ளூடிங் கவனிச்சிட்ருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் டயாங்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி வளைஞ்சிட்டு ஜங்குக் அப்படியே அவரும் வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு பேஜாக அப்படியே டயாங் தான் லெசன் எடுத்துகிட்ருக்க கரெக்டாக அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மேம் தான் என்டர் ஆகுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மை கம் இன்? யா மேம், கம் இன், உள்ள வாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த மேம் தான் அப்படியே போகுது டயாங்கிட்ட. ரொம்ப பக்கத்தில் போயிட்டு நின்றுட்டு, ஹலோ சார், மை செல்ஃப் லில்லி, நான் இங்கே ப்ரொஃபஸராக இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் என்கிட்ட எப்போ வேணால் பேசலாம். ஓ அப்படியா, ஓகே மேடம். ஆமாம், நீங்களும் நியூவா? ஆமாம் சார், நானும் நியூ தான். எனக்கு இங்கே யாருமே தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை. அப்படியா, அப்போது இனிமே நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன், என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அப்படியே பேசிக்கிறாங்க. ஸோ ரொம்ப நேரம் அப்படியே பேசிகிட்ருக்காங்க.
இது அப்படியே ஜங்குக் தான் பார்த்துட்ருக்காரு லாஸ்ட் டெஸ்கில் சிட் பண்ணிவிட்டு. அவருக்கு செம்மையாக பொசசிவ் ஆகுது. அவ்வளோ கோவத்தோட அப்படியே அந்த மேமை பார்த்து செம்மையாக முறைச்சிட்ருக்காரு. சக்காலத்தி வந்துட்டா பாரு, ஒருத்தன் அழகாக வந்துடக்கூடாது ஸ்டாஃபாக உடனே வளைச்சி போட வந்துடுவாளுங்க. எங்கேருந்து தான் வராளுங்களோ இப்படி ஆளை மூஞ்சும் பாரு, நல்லா வழ கொலன்னு பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் ஒரு மாதிரி அந்த மேமை போட்டு மனசுக்குள்ளே திட்டிகிட்ருக்காரு. இப்போ அந்த மேம் தான் அப்படியே ரொம்ப க்ளோஸில் டயாங்கிட்ட நின்றுக்குது. என்ன இது பேசிட்டால, போய் தொலைய வேண்டியதானே, எனக்குன்னே வராளுங்க பாரு, எப்படி இடிச்சிக்கிட்டு பேசுகிறா பாரு, ஐயோ எனக்கு கோபமாக வருது அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் செம்ம கோவத்தோடு அப்படியே பார்த்துட்ருக்காரு. இந்த சைடு அப்படி அந்த மேம் பேசி முடிச்சுட்டு போயிடுறாங்க. இங்கே டயாங் தான் அகைன் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அவரோட ஐஸ் இப்போது ஜங்குக் சைட் போகுது. செம்ம கோவம் வருது அவருக்கு. அவ்வளோ ஒரு கோவத்தோடு பார்த்துட்ருக்காரு லாஸ்ட்டு டெஸ்க்கு. பிகாஸ் அங்கே நம்ம ஜூலி தான் அப்படியே உட்காந்து அவளோட ஹேண்டை வச்சுக்கிட்டு நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. திரும்பி கிளாஸை கூட கவனிக்கலை, அப்படியே ஒரு மாதிரி சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கா. இது நம்ம டயாங் பார்க்குறாரு. அவருக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே கோவத்தோட நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்க. மச்சான் என்னடா இவர் இந்த சைடு பார்க்குற மாதிரியே இருக்கு, என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி ஜங்குக் இப்போ தான் டயாங்க பார்க்குறாரு. ஆமாம், இந்த சைடு தான் பார்க்குறாரு. என்ன இவருக்கு ஏன் இவ்வளோ கோவமாக பார்க்குறாருன்னு தெரியலையே. நான் தான் இவர் மேலே கோவப்படணும், இவர் எதுக்கு என் மேலே கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரி இன்னசென்ட்டாக அப்படியே ஃபேஸ் வச்சுட்டு பார்க்க, உன் பேர் ஜங்குக் தானே, எழுந்துரு அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே எந்திரிக்க சொல்கிறாரு. ஜங்குக்கு திருன்னு முழிச்சிட்டு அப்படியே எழுந்திக்கிறாரு. என்ன சார், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இப்போ நான் எந்த பேஜை ரீட் பண்ணேன் அதில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நீ ரீட் பண்ணுற அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜங்குக்கு அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. ஐயோ, நான் எங்கே இவன் ரீட் பண்ணதை பார்த்தேன், அந்த மேமெல்லாம் பார்த்தேன், இப்போ நான் என்ன பண்ணுறது, வசமாக மாட்டிக்கிட்டேன், போச்சு போ ஜங்குக்கா, அவ்வளோதான், இன்றைக்கி உன்னை கொலை பண்ண போகிறாரு சார். அது வந்து என்ன வந்து போய் எடுத்து ரீட் பண்ணு. இப்போது ஜங்குக் தான் அவரோட புக் எடுத்து வச்சுக்கிறாரு. அவருக்கு எந்த பேஜ்னே தெரியல. சார் அதுக்கு தான் கிளாஸை ஒழுங்காக கவனிக்கணுன்றது, கண்ணை வேற எங்கேயாவது வச்சு பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஒரு டைம் சொன்னால் உனக்கு புரியாத, ஒழுங்கு மரியாதையாக கிளாஸ் விட்டு வெளில போ அப்படின்னு சொல்ல ஜங்குக் தான் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பார்க்குறாரு. சார் அது வந்து இங்கே பாரு, எனக்கு ரீசன்லாம் தேவையில்ல, ஒழுங்கு மரியாதையாக கிளாஸ் விட்டு வெளில போ, கிரவுண்டில் போயிட்டு 10 ரவுண்ட்ஸ் ரன் பண்ணு. இது கேட்டதோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பயம் வந்துடுது. ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஃபர்ஸ்ட் டேவே இப்படி திட்டு வாங்கிட்டோன்ட்டு. என்ன இவர் ரொம்ப ஓவராக பண்ணுறாரு, இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்த ஜங்குக் தான் அவர் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துடுது. அப்படியே டியர்ஸோட அந்த கிளாஸ் விட்டு வெளில போகிறாரு. அப்புறம் இந்த பனிஷ்மெண்ட் அவனுக்கு மட்டும் இல்லை, கிளாஸை கவனிக்காமல் யார் இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே இந்த பனிஷ்மெண்ட் தான், புரியுதா? ஒழுங்காக கிளாஸை கவனிக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி டயாங் திட்டிட்டு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு செம்ம அழுகைக்கும் எல்லாம் கலந்து மிக்சடாக வருது. அப்படியே அழுதுட்டு பாவமாக ஓடுறாரு. ஸோ ஒரு 3 ரவுண்ட்ஸ் ஓடிருப்பார். அதுக்குள்ளே வந்து இங்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டேனால ஆஃப்டர்நூனே விட்டுடுறாங்க. ஹாஃப் டே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
இங்கே நம்ம ஜங்குக் தான் அப்படியே பனிஷ்மெண்ட்லேயே இருக்காரு. டயாங்க்கு இப்போ தான் கிளாஸ் ஃபினிஷ் ஆகி அப்படியே பெல்லும் அடிக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் அவரோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டாஃப் ரூம்குள்ளே போகிறாரு. இந்த சைட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு மாதிரி அப்படியே போகிறாங்க. இங்கே டயாங் தான் அவரோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாஃப் ரூமில் வச்சுட்டு சிட் பண்ணுறாரு. அங்கே ஒரு சில ஸ்டாஃப்ஸ் அப்படியே பேசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம டயாங் காதில் விழுது. மேடம் பாருங்கள், இந்த பையனை யாருன்னே தெரியல, ஃபர்ஸ்ட் டேவே பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு நிற்கிறான். இவெல்லாம் என்ன ஜென்மமோ, இப்போவே இப்படி இருக்குது, இதெல்லாம் எப்படி இந்த செமஸ்டர் ஃபுல்லாக பார்க்க போகுது. வந்த முதல் நாளே பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு சுற்றிட்டுருக்கான் பாரு அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. டயாங்க்கு அது மறந்துருச்சு. ஸோ ஜங்குக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததே அவர் மறந்துட்டார். இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. ஐயோ, பனிஷ் பண்ணதே நம்ம மறந்துட்டோமே, பாவம் எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே இழந்து வெளில போகிறாரு. ஸ்டாஃப்ஸ்லாம் எல்லோரும் அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சைட் பாதி ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்க. ஸோ ஜங்குக் மட்டும் தனியாக அப்படி ஒரு மாதிரி அழுதுகிட்டே ரன் பண்ணிகிட்ருக்காரு. டயாங் தான் ஃபாஸ்ட்டாக கிரவுண்டுக்கு ஓடி வந்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. போதும், ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஜங்குக் எதுவுமே கேட்கல. அவர் பாட்டுக்கு ரன் பண்ணிகிட்ருக்காரு. நான் எதுக்கு ஸ்டாப் பண்ணும்? நீங்கள் யார்? எதுக்கு நான் ஸ்டாப் பண்ணும்? எனக்கு 10 ரவுண்ட்ஸ் அல்ல 100 ரவுண்ட்ஸ் ஓடுற அளவுக்கு கூட என் உடம்புல தெம்பு இருக்குது. நான் ஒன்றும் மயங்கெல்லாம் விழுந்துட மாட்டேன். என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி ஒன்றும் வராதிங்க. நீங்கள் யார்? நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் தானே? ப்ரொஃபஸர்னால் பனிஷ் பண்ணுவீங்க, ஸ்டூடெண்ட் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு நிற்கிறீங்க? நீங்கள் வீட்டுக்கு போங்க. ப்ரொஃபஸர் இல்லை, மாமா சொல்கிறேன், ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கு இங்கே அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப மோசமாமா, நீங்கள் ரொம்ப மோசம். என்கிட்ட பேசாதீங்க, நான் இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் டேவே என்னை எப்படி பனிஷ் பண்ணிட்டீங்களா? எல்லோரும் எப்படி தெரியுமா என்னை பார்த்தாங்க? ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு. ஸ்டாஃப்லாம் என்னை பற்றி எப்படி பேசினாங்க. சரி சாரி, ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன். என்ன கோவம் உங்களுக்கு? எனக்கு தான் கோவம் வரணும். நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? அதை நான் எப்படி தான் அவன்கிட்ட சொல்லுவேன்? என்ன நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், போங்க. எனக்கு காலெலாம் எப்படி வலிக்குது தெரியுமா? ஓடி கொஞ்சம் கூட உங்களுக்கு மேலே பாசமே இல்லை. நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்ட்டு ஜங்குக் தான் ரொம்ப தேம்பி அப்படியே அழுகிறாரு. டயாங் தான் இப்போது அப்படியே அந்த பிளேஸ்லேயே ஜங்குக்கு அவ்வளோ அழகாக தூக்கிக்கிறாரு. ஜங்குக்கு அப்படியே செம்ம ஷாக்காக இருக்குது. என்ன பண்ணுறீங்க? காலேஜ் யாராச்சும் பார்ப்பாங்க? அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி டயாங் தான் ஜங்குக்கு அவ்வளோ அழகாக தூக்கிட்டு போகிறாரு காருக்கு தான். ஸோ இதை தூரத்துலேருந்து 2 பேர் பார்க்குறாங்க. என்ன இது, ப்ரொஃபஸர் யாரையோ தூக்கிட்டு போகிறாரு, அதை பார்க்கறதுக்கு நம்ம ஜங்குக் மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் அப்படியே பார்க்குறாரு. அங்கே நம்ம டயாங் தான் ஃபாஸ்ட்டாக ஜங்குக்கு தூக்கிட்டு போயிட்டு காரில் செட் பண்ணி வைக்கிறாரு. இப்போது காரையும் அப்படியே ட்ரைவ் பண்ணுறாரு. ஜங்குக்கு ரொம்ப சோகமாக இருக்காரு. டயாங்கை பார்க்கவே இல்லை காரில் கூட. அப்படியே அந்த சைட் திரும்பிக்கிட்டே உட்காந்துருக்காரு. இப்போது டயாங் தான் ரொம்ப ஓவராக போயிட்டோம் போலே அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே செம்ம டயர்டில் ஜங்குக்கும் ஸ்லீப் பண்ணிட்டாரு. ஸோ ஈவினிங் மாதிரி வீட்டுக்கும் ரீச் ஆகிடுறாங்க. அப்படியே இங்கே நம்ம டயாங் தான் ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் செம்மையாக தூங்கிட்டுருக்காரு அவர் டயரில். டயாங் தான் அப்படியே பார்த்துட்டு, ஐயோ
என் குக்கி ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்படுத்திடும் போலே அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு ஜங்குக்கோட ஹெட்லே போயிட்டு கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கை எழுப்ப மனசு இல்லாமல் அங்கே இருக்க சீட் பெல்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. அப்படி ரொம்ப க்ளோஸ்அப்பில் போகக்குள்ள ஜங்குக்கோட ப்ரீத் வந்துட்டு நம்ம டே மேலே படுது. அந்த ப்ரீத் ஏர் வந்துட்டு நம்ம டயாங்க்கு ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்குது. அப்படியே அவர் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவ்வளோ க்ளோஸ்லி நம்ம டயாங் வந்துட்டு ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் அவ்வளோ க்யூட்டாக இருக்கார், ரொம்ப கிட்ட பார்க்கறதுக்கு. டயாங் வந்துட்டு அப்படியே வச்சுக்கன்னு வாங்காமல் ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்கார். அவர் ஐஸ் ஃபுல்லாக ஜங்குக்கோட லிப்ஸில் தான் இருக்குது. ஐயோ என்ன இது, இவன் லிப்ஸு ஸ்ட்ராபெரி விட அவ்வளோ ரெட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அவரோட கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே ஜங்குக்கிட்ட போயிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கு அப்படி தூக்கத்துலேயே இப்போது ஜங்குக்காரோட ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. மாமா மாமா என்ன என்ன பொண்ணு மாமா. இப்போ அப்படியே ஜங்குக் தான் டயாங்க பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறாரு. மாமா என்ன என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்ற மாதிரி வியடாக கேட்குறாரு. ஸோ டயாங் வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே அந்த காரை விட்டு வெளில இறங்குறாரு. இறங்கி ஜங்குக் சைடு இருக்க கார் டோரை ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு அப்படி அவரோட ஹேண்டில் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. மாமா எங்கே எங்கே கூட்டிகிட்டு போகிற, எனக்கு கால் வலிக்குது, என்னால் நடக்க முடியல மாமா அப்படின்னு ஜங்குக் சொல்ல இப்போ அப்படியே அகைன் டயாங் தான் ஜங்குக்கை தூக்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாரு. டைரெக்டாக அப்படியே தூக்கிட்டு ரூமுக்கு தான் போகிறாரு. மாமா என்ன என்ன பண்ணிகிட்ருக்க நீ, எதுவும் பேசாத அமைதியாரு அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரூமில் உள்ள பெட்டில் தான் அப்படியே ஜங்குக்கை சிட் பண்ண வச்சுட்டு அங்கே கபோர்டை ஓப்பன் பண்ணி ஒரு ரிங் மாதிரி எடுக்கிறாரு. ரிங் பாக்ஸ் எடுத்து அப்படியே ஜங்குக்கிட்ட கொடுக்குறாரு. இந்த ரிங்கை நீ போட்டுக்கோ. ஏன்னா ரிங்கை போட்டுக்கணுமா, ஆனால் எதுக்கு? ஏன்னா எதுக்கா, உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆகிட்டு மறந்துட்டியா? ஆமாம், ஆனால் நீங்கள் தானே ரிங்கெல்லாம் போட வேணாம், நீங்கள் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்கள் இப்போ என்னென்னா ரிங் போட சொல்கிறீங்க. இங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ நீ இந்த ரிங்கை போட்டுக்கிற. முடியாது மாமா, நான் போட்டுக்க மாட்டேன். நீங்கள் பாட்டுக்கு ப்ராப்பராக எதுவுமே பண்ணாமல் ரிங்கு போடு, கிஸ் பண்ணு அப்படி இப்படின்னு சொன்னால் நான் எப்படி பண்ணுவேன்? நம்ம 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு ப்ராப்பரான மேரேஜ் நடந்துச்சா சொல்லுங்கள் மாமா அப்படின்னு ஜங்குக் கேட்க அங்கே டயாங் அப்படி சைலண்ட் ஆகிடுறாரு. அவருக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, உங்களால் சொல்ல முடியாது மாமா. ஏன்னா உங்களுக்கு நம்ம மேரேஜுக்கு வர்றதுக்கு கூட டைம் கிடைக்கலங்க. அவ்வளோ பிஸி நீங்கள். அப்படி இருக்கக்குள்ள உங்களால் எப்படி சொல்ல முடியும்? ஜங்குக் ரொம்ப எமோஷ்னல் ஆகி அப்படியே பேசுகிறாரு. ஸோ டயாங் அந்த பிளேஸில் இல்லை, அந்த இடத்த விட்டு அப்படியே கீழே போயிட்டாரு. எனக்கு தெரியும் மாமா, நீங்கள் இதுக்கு உங்களால் எதுவும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா உங்ககிட்ட பதில் இல்லை மாமா அப்படின்ட்டு ஜங்குக் தான் பெட்டில் சிட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவர் ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. இப்போ நம்ம டயாங் தான் அப்படியே கீழே போயிட்டு ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறாரு. அப்படியே கால் பண்ணிவிட்டு அந்த சைடில் பார்த்தா, ஹலோ நான் மாப்பிள்ளை எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன், எனக்கு இப்போ உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. என்ன ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்பு உனக்கு பண்ணாமலா? ஆமாம், எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு ஹெல்ப் வேணும். சரி மச்சான், என்ன நீ சொல்லு, பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டயாங்கும் அப்படியே சொல்கிறாரு.
ஸோ அந்த ஈவினிங் அப்படியே பாஸ் ஆகிருக்கும். நைட் ஒரு 8:30 அந்த மாதிரி டைமு. ஸோ இப்போது டயாங் தான் அப்படியே ரூமுக்கு போகிறாரு. ஜங்குக் அங்கே ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணி எழுந்துட்டு உட்காந்துருக்காரு. அவருக்கு காலில் பெயின்லாம் எல்லாமே சரியாக போயிட்டு, பட் லைட்டாக வலி இருக்குது. டயாங் தான் அப்படியே ரூமுக்கு போகிறாரு. குக்கி, என் கூட ஒரு பிளேஸ்க்கு வரியா அப்படின்னு கேட்குறாரு. ஜங்குக்கு எதுவுமே புரியலை. என்ன மாமா, எந்த பிளேஸ்க்கு? அதுவும் இந்த டைமில்? என் கூட வருவியா மாட்டியா? நீங்கள் கூப்பிட்டா எங்கே வேணாலும் வருவேன் மாமா. இப்போது டயாங் தான் அப்படியே ஒரு ட்ரெஸ் எடுத்து ஜங்குக்கிட்ட கொடுக்குறாரு. இதை போட்டுட்டு கீழே வா, நான் வெயிட் பண்ணுறேன். அந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கோட் சூட் மாதிரி தான். ஜங்குக் வந்துட்டு ரொம்ப வியர்டாக பார்க்குறாரு. அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அவர் போட்டதே கிடையாது. சரி மாமா, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஜங்குக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து வியர் பண்ணுறாரு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டதுமே ஜங்குக்கு அவ்வளோ அழகாக இருக்காரு, செம்ம க்யூட்டாக. அது வந்துட்டு ஒரு பிளாக் அவுட்ஃபிட்டு, கோட் சூட்லாம் போட்டு அது போட்டதுமே ஜங்குக் செம்ம அழகாக இருக்கார் அதில். இப்போ அப்படியே அதை போட்டுட்டு கீழே தான் இறங்கி வராரு ரொம்ப ஸ்லோவாக. டயாங் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கு அவ்வளோ அழகாக இருக்கார் அந்த ட்ரெஸ்ஸில். டயாங் வாயான்னு பொழந்துட்டு பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் தான் அப்படியே டயாங் கிட்ட வந்துட்டு மாமா போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. பட் டயாங் வந்துட்டு எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. மாமா போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கை கூட்டிகிட்டு வெளில போகிறாரு. ஜங்குக்கு இது வரைக்கும் எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் எதுவுமே தெரியலை. அவ்வளோ சைலண்ட்டாக டயாங் கூட போகிறாரு. டயாங்கும் காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேஸ்க்கு போகிறாரு. ஜங்குக் போகிற வழியில் கூட எதுவுமே கேட்கல. ஸோ அப்படியே ஒரு 1 hour ஆகிருக்கும். மாமா எங்கே போகிறேன்னாச்சும் சொல்லுங்களேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஓ சொல்லிட்டா சர்ப்ரைஸ் இருக்காதுல்ல, இது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் இப்போ அப்படியே ஒரு பீச் சைடு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பீப்புள் யாருமே அவ்வளோவா இல்லை. இப்போ அப்படியே காரை விட்டு இறங்கி ஜங்குக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே போகிறோம் மாமா, இங்கேயே வந்திருக்கோம், அதுவும் பீச்சுக்கு? வா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு பிளேஸ் கிட்ட அப்படியே ஜங்குக்கோட ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ அந்த டைம் அங்கே கரெக்டாக லைட்லாம் ஆன் ஆகுது. அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி அங்கே ஃப்ளவர் ஒர்க்லாம் செம்மையாக இருக்குது. இப்போ கிராக்கர்ஸ்லாம் வெடிக்குது. கரெக்டாக டயாங் வந்துட்டு ஜங்குக்கோட ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்குக்கு செம்ம ஷாக் அண்ட் ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பார்க்குறாரு ரொம்ப வியர்டாக. அவருக்கு இது எல்லாமே புதுசாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக பார்க்குறாரு. இப்போ கரெக்டாக நம்ம டயாங் அப்படியே கீழே நீல் டவுன் பண்ணி ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்து காமிக்கிறாரு. ஜங்குக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. மாமா இங்கே பாரு குக்கி, நான் ஒன்று ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அண்ட் நமக்கு நடந்த மேரேஜ் கூட ப்ராப்பராக இல்லை நீ சொன்னல, அதுக்கு தான் இதுக்கப்புறம் ப்ராப்பராக இருக்கணும்ல. இதுக்கப்புறம் உன்கிட்ட எவ்வளோ வரக்கூடாது. என் குக்கி எனக்கு மட்டும்தான், எனக்கு நீ, உனக்கு நான், அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவும் இருக்கக்கூடாது. will you marry me? நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் இனிமே அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ரிங்கை காமிக்கிறாரு. ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி டியர்ஸோட அப்படி க்ரை பண்ணிவிட்டு அவரோட ஹேண்டை காமிக்கிறாரு. டயாங் அவ்வளோ அழகாக ஜங்குக்கோட ஹேண்டில் அப்படியே ரிங்கை போடுறாரு. ஜங்குக்கும் அந்த ரிங்கை வாங்கி டயாங்கோட ஹேண்டில் போடுறாரு. அவ்வளோ ஹாப்பியாக டயாங்கை பார்க்குறாரு. டயாங் ஜங்குக்கு அப்படியே போயிட்டு அவ்வளோ சாஃப்டாக அவரோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஐ எம் சாரி குக்கி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே எப்போ உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். சாரி குக்கி, ரியலி சாரி. மாமா லவ் யூ மாமா.
லவ் யூ டு குக்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே லவ்வை அவ்வளோ அழகாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேடா, டாடா, பை பாய், see you soon, love you all.